திமுக எதிர்த்து தான் விஜயகாந்த் அவர்கள் வந்து தேமுதிக உருவாக்குனாரு. இன்னைக்கு அதே தேமுதிக வந்து இன்னைக்கு திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. இது எப்படி மேம் பாக்குறீங்க? விஜயகாந்த் அவர்கள் இந்த திமுகவை எதிர்த்து எப்படிலாம் களமாடினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே போல அவரோட கட்சியிலேயே பேருனா தேசியன்னு தான் அவர் பேர் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு தேசியவாதி. பாரத தேசம் அப்படின்ற ஒரு கான்செப்டே ஏற்றுக்காம ஒன்றியம் குன்றியோன்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு திமுக அரசு கூட போய் திமுக ஆட்சி கூட போயிட்டு இப்படி ஒரு கூட்டணி வைக்கிறாங்க திமுக கட்சி கூட அப்படின்னா வந்து எப்படி இந்த முடிவை அவங்க எடுத்தாங்க அப்படின்றது வந்து உண்மையாலுமே ஒரு வருந்தத்தக்க செய்தி. மீடியாக்கள் மூலயமா அவரை வந்து ஒரு ஏதோ மனநிலை சரியில்லாதவர் போலவும் ஒரு குடிகாரன் போலவும் அவர் வந்து சரியா பேச தெரியாதவர் போலவும் தொடர்ந்து அவரை ட்ரோல் பண்ணதாகட்டும், அடுத்து வடிவேல் அவர்களை வச்சு அவரை வந்து எந்த அளவுக்குலாம் தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் பேர் போன கேப்டனோட கட்சியை கொண்டு இணைக்கிறாங்க அப்படின்னா, கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, திமுக கூட கூட்டணி வச்சோம்னா அவ்வளவுதான். ஒட்டுணி போல அவங்க உறிஞ்சு நம்மளை வந்து பேரலைஸ் ஆக்கிடுவாங்க. நானா உன்னைய போன்னு சொல்ல மாட்டேன், நீயா போறதுனா போய்க்கோ. அவங்க வந்துட்டு நானா போக மாட்டேன், நீ என்னைய போன்னு சொல்லு, நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸும் திமுகவும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டக் ஆஃப் ஆர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. திமுகவில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, கிளப்புங்க, இவங்க வேண்டாம், காங்கிரஸே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, ஒன்னே எங்களுக்கு தன்மானம் வேணும், சுயமரியாதை இல்லாமல் இந்த கூட்டணியில் கொண்டாந்து போஸ்ட் அடிச்சு விட்றாங்க, கிளம்பலாம் வெளியில அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ நாளைக்கு தேமுதிகவுக்கு என்ன மரியாதைங்க கொடுப்பாங்க? இப்போ திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததுக்கு அப்புறம் திமுக கூட்டணிக்கு இது பலம் சேர்க்க விதமா இருக்காங்க. தேமுதிக பலவீனமா இருக்கு. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பாஜக மகளிர் அணி மாநில நிர்வாகி சுமதி மேகவனம் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். திமுக எதிர்த்து தான் விஜயகாந்த் அவர்கள் வந்து தேமுதிக உருவாக்குனாரு. இன்னைக்கு அதே தேமுதிக வந்து இன்னைக்கு திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. இது எப்படி மேம் பாக்குறீங்க? இது உண்மையாலுமே தேமுதிக தொண்டர்கள் மட்டும் கிடையாது, மற்ற கட்சிகளில் இருக்கிற விஜயகாந்த் அவர்களோட அபிமானிகள் அப்படின்னு ஒரு டீமே இருக்கிறாங்க. விஜயகாந்த் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கக்கூடிய என்னை போன்ற நிறைய பேருக்கு வந்து இது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் இந்த திமுகவை எதிர்த்து எப்படிலாம் களமாடினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே போல் அவரோட கட்சியிலேயே பேருனா தேசியன்னு தான் அவர் பேர் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு தேசியவாதி. அவரோட படங்கள்லையும் அந்த கருத்தை சொல்றதுக்கு அவர் தயங்கினதே கிடையாது. இந்தியாவுக்கு எதிராக யாரும் ஒரு தன்னோட படத்தில் கூட ஒரு டைலாக் வைக்கக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு தேசியவாதி அவர். ஆனால் இன்னைக்கு பாரத தேசம் அப்படின்ற ஒரு கான்செப்டே ஏற்றுக்காம ஒன்றியம் குன்றியோன்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு திமுக அரசு கூட போய் திமுக ஆட்சி கூட போயிட்டு இப்படி ஒரு கூட்டணி வைக்கிறாங்க திமுக கட்சி கூட அப்படின்னா வந்து எப்படி இந்த முடிவை அவங்க எடுத்தாங்க அப்படின்றது வந்து உண்மையாலுமே ஒரு வருந்தத்தக்க செய்தி. வெளிக்கட்சிகள்ல இருந்து பார்க்குற எங்களுக்கே எவ்வளோ வருத்தம் பாருங்க, தேமுதிகக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி இதை ஏற்றுப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு புரியல. ஒரு கட்சியில் பல கருத்துக்கள் இருக்கும். ஒரு கட்சியை எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது பல விஷயங்களை பேசுவாங்க, திரும்ப அவங்களே கூட்டணி சேர்ந்துக்குவாங்க. இது எல்லா கட்சிகளையும் நடக்கும். ஆனால் திமுக விஜயகாந்த் அவர்களை எப்படிலாம் வந்து திட்டமிட்டு சதி பண்ணி சாச்சாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து கவனிக்கணும். எந்த அளவுக்கு வந்து ஒரு விகரசா ஒரு இளைஞர் படைக்கிட்ட போய் நின்னாரு. இந்த திமுகவுக்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா திகழ்வேன்னு வந்து பேசினாரு. கலைஞரை பற்றி எப்படிலாம் விமர்சனம் வச்சாரு. இவங்களோட குடும்ப ஆட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிமாங்க. எதுக்குன்னா மாநிலத்தில் இவனுங்க சுயமாக கொள்ளடிப்பானுங்க, அங்கே கூட்டு போட்டு கொள்ளடிப்பானுங்க அப்படின்னு சொல்லி இவங்களை பாயிண்ட்டாக கிழிச்சு எடுத்தாரு விஜயகாந்த் அவர்கள். அப்போ இவரை எந்த வகையிலுமே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு மீடியாவை கையில் எடுத்து மீடியாக்கள் மூலயமா அவரை வந்து ஒரு ஏதோ மனநிலை சரியில்லாதவர் போலவும் ஒரு குடிகாரன் போலவும் அவர் வந்து சரியாக பேச தெரியாதவர் போலவும் தொடர்ந்து அவரை ட்ரோல் பண்ணதாகட்டும், அடுத்து வடிவேல் அவர்களை வச்சு அவரை வந்து எந்த அளவுக்குலாம் கேவலமாக வந்து இந்த திமுக வீதிகள் தோறும் ஊர்கள் தோறும் வந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம். அரசியல் ரீதியான தாக்குதல்கள் எல்லா கட்சியிலுமே இடத்துல வைப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு விஜயகாந்த் அப்படின்னாலே ஒரு ஜெய்ஜாண்டிக் ஃபிகரு, அவர் வந்து பாயிண்ட்டை வந்து வலுவாக வைக்கக்கூடியவருங்கிறத தாண்டி அவருக்கு கடுமையான மன உளைச்சலை கொடுத்து அவருக்கு வந்து இந்த அளவுக்கு ஆளாக்குனதே வந்து திமுக தான். அவரை போற இடம்லாம் வந்து ஒரு குடிகாரர் மாதிரியும் அவருக்கு வந்து அந்த தொண்டையில ஒரு பிரச்சனை இருந்தனால அவர் பேசினாரு. அது இல்லாமல் அவரோட மண்டபத்தை இடிச்சு எந்த வகையிலலாம் அவரை முடக்க முடியுமோ, அவருக்கு பிரச்சனையை கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்தது அந்த திமுக. அவர் இருந்த வரைக்கும் திமுக கூட கூட்டணி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. கலைஞர் அவர்கள் இருந்தப்போ கூட சொன்னார், பழம் நழுவி பாலில் உழுவுன்னாரு. இன்னைக்கு இந்த பழம் நழுவி பால் டாயில் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை எப்படி இந்த ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்றது வந்து உண்மையாலுமே தெரியல. சோஷியல் மீடியாவில் தேமுதிகவை மட்டும் இல்லை, விஜய் கட்சியை சேர்ந்தவர்களும், ஏன்னா விஜய் கட்சியில் இருந்தவங்க நிறைய பேர் வந்து விஜயகாந்துக்கு வந்து ஒரு இதாக இருப்பாங்க. அப்படி வந்து விஜய் கட்சியை சார்ந்தவர்களாகட்டும், பாஜகவை சேர்ந்த அதிமுக எல்லாருமே வந்து கேப்டனின் ஆன்மா உங்களை மன்னிக்காது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இது உண்மையாலுமே ரொம்ப ஒரு வருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் கூட்டணி குறித்து வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தொண்டர்களுடைய விருப்பம் இதுதான், நாங்கள் தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்பதான் வந்து இன்னைக்கு திமுக கூட்டணி அமைச்சிருக்கின்றாங்க மேம். உண்மையிலேயே வந்து தேமுதிகவுடைய தொண்டர்கள் வந்து திமுக கூட்டணி ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா?
இல்லை நிச்சயமாக ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் பின்னாடி அனுபவித்து நின்ற கூட்டம் எல்லாமே வந்து இந்த திமுக அப்படிங்கிற ஒரு தீய சக்தியை எதிர்த்து வந்தவங்க தான் எல்லாருமே. எல்லா இடங்கள்லையுமே ஸ்ட்ராங்காக வந்து திமுகவை வந்து அப்போஸ் பண்ணக்கூடியவங்க. அப்படி இருக்கப்ப எப்படி வந்து தொண்டர்கள் வந்து இந்த இது பண்ணுவாங்க? அதே போல் என்டிஏ கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஏன் வந்து பிரேமலதா அவர்கள் வந்து இன்னும் ஏன் இந்திய கூட்டணிக்கு வரலை அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் தொடர்ந்து தொண்டர்கள் முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனப்போ நம்ம எல்லா நியூஸ்லையும் பார்த்தோம், யாருமே வரல, விருப்பம் தெரிவிக்கல. தொண்டர்களிடையே ஒரு கடுமையான ஒரு தொய்வு இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சும் கூட எப்படி இவங்க இந்த மாதிரி முடிவை எடுத்தாங்க அப்படின்றது வந்து உண்மையாலுமே ஒரு ஒரு துரதிர்ஷ்டவசமான முடிவு. ஏன்னா இவங்க அந்த கலைஞர் அவர்கள் இருந்தபொழுது கூப்பிட்டுருந்தார் இல்லையா, அப்போ போயிருந்தா கூட கட்டாயமாக தேமுதிகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் இருந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஏன்னா தெரியும் தொண்டர்கள் அப்படி முடிவு பண்ண மாட்டாங்க, திமுகன்ற கட்சியை ஏற்றுக்க மாட்டாங்க. எப்படி அதிமுக அப்படிங்கிறது வந்து திமுக கூட சேரவே முடியாதோ அதே போல் தேமுதிக அப்படிங்கிறது வந்து திமுகவை எதிர்த்து ஆரம்பித்த ஒரு கட்சி. திமுகவை தான் அவரோட முழு டார்கெட்டாக வச்சு அடித்தார் விஜயகாந்த் அவர்கள். திமுகவை தான் இங்கே காலி பண்ணணும், திமுக தான் என் எதிரின்னு சொல்லி ஆரம்பித்தார். அப்படி இருக்கப்போ எப்படி நீங்கள் போய் இப்படி சேர்ந்தீங்கன்னா அப்போ நீங்களும் அடுத்து என்ன ஆயிட்டீங்க, இந்த மக்கள் நீதி மையம் மாதிரி இப்படி அடுத்து நீங்களும் அது மாதிரி ஆயிடுறீங்களா? அது அப்படி தானே மக்கள் நினைப்பாங்க. இன்னைக்கு மக்கள் நீதி மையம் என்னாச்சு, தேன் சேர்க்கறத பார்த்தீங்களா, ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு அவ்வளோதான். அதுபோல தன்னோட கட்சியும் ஆயிடாதான்ற ஒரு தவிப்பு வந்து ஒவ்வொரு தேமுதிக இப்பவும் அப்படி எடுத்துக்கலாம் மேம். இப்போ அதே ராஜ்யசபா சீட்டுக்கு தான் அதிமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு. இப்போ அதே ராஜ்யசபா சீட்டுக்காக தான் அதுதான் அதே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தான் கேட்டு போறாங்க. இன்னும் தொகுதி எவ்வளவு கொடுக்க போறாங்க என்னன்னு தெரியல. எந்த அளவுக்கு தேமுதிக தொண்டர்கள் திமுக தொண்டர்களோட இணைந்து வேலை செய்வாங்க, எப்படி அவங்களுக்கு ஒத்து வரும். ஏன்னா நீங்க எப்படியெல்லாம் வந்து கேப்டன் அவர்களை வந்து கேவலமா வந்து வடிவேல வச்சு ஊருக்கு அவரை எப்படிலாம் அசிங்கப்படுத்துனீங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். நம்ம அப்படி இருக்கிறப்போ எப்படி இந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கு அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக எப்படி வந்து தேமுதிக இப்போ சமீபத்தில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்பொழுது பிரேமலதா அவர்கள் எவ்வளோ கேவலமாக பேசினாரு. அவங்க அமைச்சரே ஒருத்தர் அவர் பேசுறாரு, ஏன்னா ஒரு பெரிய கட்சியை பற்றி பேசுப்பா, என்னப்பா அதெல்லாம் ஒரு கட்சியாப்பா அப்படின்லாம் கேட்டாங்க. அப்படி இப்படி வந்து இழிவுபடுத்துற, அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 நார்மலான அரசியல்வாதி இல்லாமல் ஒரு தன்மானத்துக்கு பேர் போனவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எந்த இடத்துலையும் தன்னோட தன்மானத்தை விட்டு கொடுக்காம நான் இப்படி தாண்டா அரசியல் பண்ணுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், இஷ்டம்னா என் கூட்டத்துக்கு வா, இந்த கூட்டத்துக்கு வரணுமேனு அந்த இளைஞர்களெல்லாம் உடன்பிறப்பே மானே தேனே பொன்மானேன்றதெல்லாம் கூப்பிட கிடையாது. டே ஒழுங்கா வந்தாவா இல்லைன்னா கிளம்பி ஓடு அப்படின்ற அளவுக்கு ஒரு அண்ணனா ஒரு தகப்பனா இருந்து கண்டிச்சு நான் இப்படி தான் இதான் என் ஸ்டைல் அப்படின்னு அந்த தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் பேர் போனவர் கேப்டன். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வந்து இப்படிலாம் கேவலப்படுத்த திமுக என்னைக்குமே கூட இருக்கிறவங்களை வச்சது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு கூட இருக்க காங்கிரஸ் கட்சியை பாருங்க எந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் 2000-3000 ஓட்டு கூட கிடையாது, நாங்கள் இல்லைன்னா இவங்க எல்லாம் சீட்டே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி மாணிக்கம் தாக்கூர்லேருந்து ஜோதிமணி அவர்லேருந்து இழுத்து எப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறவங்க ஒரு கொடி நட முடியல, கொடி கம்பத்தை அத்து எரிஞ்சு எல்லாம் பண்ணுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்க தொழிலாளர்கள் போராட்டம் அதுன்னு சொல்லி கேட்டால் அது அவங்க காதில் கூட வாங்குறதில்ல. இதோ நேற்று மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் அவங்க தலைவியா இருக்கிறது யார், அவங்களை வழிநடத்துறாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர் ஒருத்தரோட மனைவி, அவங்க பாலகிருஷ்ணன் அவர்களோட மனைவி, அவங்களையும் தாக்கியிருக்காங்க. அப்ப நீங்க யாருக்கு தான் மரியாதை கொடுப்பீங்க? திமுகல யாருக்கு அந்த கூட்டணி மாண்பு, கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுன்ற ஒரு குறைந்தபட்ச ஒரு தார்மீக கடமையோ பொறுப்போ அரசியல் நாகரிகமோ எதுவும் இல்லாத கட்சி ஒரு திமுக. அப்படிப்பட்ட ஒரு திமுக கூட போய் தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் பேர் போன கேப்டனோட கட்சியை கொண்டு இணைக்கிறாங்க அப்படின்னா, கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, திமுக கூட கூட்டணி வச்சோம்னா அவ்வளவுதான், ஒட்டுணி போல அவங்க உறிஞ்சு நம்மளை வந்து பேரலைஸ் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி என்னன்னா நம்ம ஒரு சவளப்புள்ள மாதிரி அவங்க இழுத்தழுப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்கணும். அதுதான் இன்னைக்கு காங்கிரஸும் விசிகாவும் இந்த கம்யூனிஸ்டுகளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மக்கள் நீதி மையம் பாருங்க எவ்வளோ இதாக பண்ணாரு, இன்னைக்கு மக்கள் நீதி மையம் எங்க இருக்குன்னே தெரியல. கூட இருக்கவங்க அத்தனை பேர் கலைஞ்சு சதறி போயிட்டாங்க. அப்போ அதே போல தான் இன்னைக்கு தேமுதிகவும் ஆக போகுது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு பிரேமலதா கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி. ஓகே மேம், திமுக தேமுதிக கூட்டணியை வந்து பாஜக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, கேப்டனுக்கு துரோகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி மேம் பார்க்குறேன்? இல்லை அதுதான் நான் இவ்வளோ நேரம் எடுத்து வச்ச பாயிண்ட் என்னன்னா, கேப்டன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தேசியவாதியாக வந்து அறியப்படுறதுனால எப்போவுமே பாஜக கட்சி வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை, ஒரு நல்ல இது உண்டு. ஏன்னா ஒரு தேசியவாத சிந்தனை உள்ளவங்க வந்து மாநிலத்தில் இருக்கும் பொழுது தான் நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு ஆட்சி அப்படின்றது வந்து இதாக இருக்கும். அதே போல் அவர் வந்து என்டிஏ கூட்டணியிலையும் இருந்திருக்காங்க 2 முறை. அப்படிங்கிறப்போ நமக்கு அவர் கூட ஒரு நல்ல இது உண்டு. மோடி அவர்கள் இங்கே வந்து பொழுது எந்த அளவுக்கு ஒரு அன்போடு அவர்கள் ரொம்ப ஒரு நட்புறவான ஒரு இதில் இருந்தவர். அப்படி இருக்கும் பொழுது இவங்க கூட்டணி வைக்கிறாங்கன்னா நடுவில் கூட எங்களுக்கு திமுக கூடயும் கூட்டணி வேணாம், அதிமுக கூடயும் கூட்டணி வேணாங்கிறப்ப அவர் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா மக்கள் நல கூட்டணி அப்படின்னு தான் ஒன்று இது பண்ணாங்களே ஒழிச்சு திமுக கூட போகிறதுக்கான முடிவை வந்து அவர் எப்பவுமே எடுக்கல. அப்படி இழுக்கும் பொழுது ஒருத்தர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்கன்னா அது எந்த பர்பஸ்க்காக இருக்கு. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி திமுகங்கிறது எதிர்ப்பேன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, திமுக தான் ஏத்தாங்க. இப்போ இபிஎஸ் அவர்கள் இருக்காங்க, இப்போ அவங்க நிறைய பிரச்சனைகள் வருவாங்க, நான் போய் திமுக கூட கூட்டணி வைக்கிறேன்னா ஏடிஎம்கே தொண்டர்களே அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க.
ஏன்னா ஏடிஎம்கே தொண்டர்களோட ரத்தத்துல ஜீன்ல இருக்கு டிஎம்கேவை எதுக்கணும், டிஎம்கே நமக்கு ஆகாத கட்சின்னு. அதே போல தேமுதிக கட்சியில் இருக்கிற தொண்டர்களோட டிஎன்ஏல இருக்கு இந்த திமுக ஆகாதது, இந்த திமுக கேப்டன்ல இப்படிலாம் இழிவுபடுத்துச்சு, என்ன பண்ணுச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும், நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நீங்க போய் தேமுதிக கொண்டு போய் அந்த கட்சியில கூட வந்து கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அதை அந்த கட்சியில் இருக்க தொண்டர்களே ஏத்துக்க மாட்டாங்க. எங்களுக்கு எங்க இதுல என்ன ஒரு ஆதங்கம்னா, ஒரு தேசிய சிந்தனை உள்ள ஒரு மனுஷன் இருந்த ஒரு கட்சி, தேசியவாத சிந்தனை உள்ள ஒரு கட்சி, அப்போ இப்படி போய் ஒரு பிரிவினைவாதம் பேசக்கூடிய இந்த கட்சி கூட போய் இணைக்கிறாங்களே அப்படின்ற ஆதங்கம் வந்து ஒரு தேசிய கட்சியா எங்களுக்கு வந்து அது வந்து ஆதங்கமா இருக்கு. ஓகே மேம், ஏற்கனவே திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் வெளியே போயிடுவாங்கன்ற மாதிரி போயிட்டு இருக்கு சிச்சுவேஷன் இருக்கு மேம். இப்போ வந்து திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் வெளியே போயிட்டா அந்த இடத்த வந்து தேமுதிக தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு முடிவு பண்ணி போயிருக்காங்க. இன்னைக்கு திமுக எந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னா, யார் வந்தாலும் வாங்க வாங்க, ஏன்னா கடுமையான தோல்வி பயத்துல வந்து திமுக இருக்கிறாங்க. இந்த ஓட்டுக்காக கொடுக்கப்பட்ட வெளிப்படையா கொடுக்கப்பட்ட பணம் 5000ன்றத பெண்களே வந்து வெளிப்படையா சொல்லி, ஏன்னா இந்த 5000 வந்து நீங்க பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்லாம் அவங்க பீத்திக்கிட்டாங்க. பெண்கள்லாம் அசால்ட்டா இந்த பறவை மூலியமாக வந்து இதை தான் விடிய ஒட்டி இருந்தியா போடான்னு எட்டி வச்சுட்டு போவாங்களா, அந்த மாதிரி பெண்கள்லாம் இது யார் காசு, எங்க வரி காசு, யார்கிட்ட எங்கள்கிட்ட எவ்வளோ கரண்ட் பில் வாங்குற, எம்பிட்டு சொத்து வரி ஏற்றிட்டேன், எம்பிட்டு குடிநீர் வரி ஏற்றிவிட்டேன், உனக்கு எதுக்கு நாங்கள் இந்த 5000 ரூபா கொடுத்தா உனக்கு ஓட்டு போடணுமா போப்பா அப்படின்ட்டு அசால்ட்டாக போயிட்டுறாங்க. அப்போ இது ஒரு பெரிய அதிர்ச்சி திமுகவுக்கு. என்ன பண்ணாலும் நம்ம வந்து இந்த முறை ஜெயிக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற கடுமையான பதட்டத்திலையும் தோல்வி பயத்திலையும் வந்து திமுக இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எத்த தின்னா பித்தம் தெரியும், நீங்கள் யார் வந்தாலும் சரி வாங்க 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 அப்படிங்கிற மாதிரி அதில் ரயில்வே ட்ராக்ல போகிறவனெல்லாம் பிடிச்சி ட்ரெயினில் ஏற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி வழி அனுப்ப வந்தவனெல்லாம் பிடிச்சி ஏற்றுற மாதிரி யார் வந்தாலும் வாங்க, எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்குறேன் வாங்குங்கிற நிலைமையில இன்னைக்கு திமுக இருக்கு. அப்போ இன்னைக்கு திமுகக்கு என்ன ஒரு பயம் இருக்குன்னா, காங்கிரஸ்க்கு இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டா வந்து டிவிகே வச்சுட்டு மாட்டிட்டு இருக்காங்க. ஒழுங்கா கொடுக்குறியா இல்லை நான் டிவிகேக்கு போட்டுமா, எனக்கு ஆட்சியில் அதிகாரம் பங்கு கொடுக்குறியா நான் டிவிகேக்கு போட்டுமா, எனக்கு இத்தனை சீட்டு கொடுக்குறியா இல்லை நான் டிவிகேக்கு போட்டுமான்னு சொல்லி டிவிகேவை காமிச்சு இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துட்டு இருக்கு காங்கிரஸ். அப்போ இன்னைக்கு திமுக எந்த நிலைமையில இருக்குன்னா, இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நானா உன்னை போன்னு சொல்ல மாட்டேன், நீயா போறதுனா போய்க்கோ, அவங்க வந்துட்டு நானா போக மாட்டேன் நீ என்னை போன்னு சொல்லு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸும் திமுகவும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டக் ஆஃப் ஆர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நேற்று கூட இவங்க திமுகவில் வந்து மாணிக்கம் தாக்கூர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அவருக்கு வந்து வாயை அடக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு பதில் போடுறாரு, சில வேடிக்கை மனிதரை போல வீகன் என்ற நேதாங்கிறாரு. அவர் யாரை வேடிக்கை மனிதர்னு சொல்றாரு, ஸ்டாலின் அவர்களை சொல்றாரா அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். அப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கப்போ திமுக என்ன முடிவு எடுக்குதுன்னா, யார் யார் வர்றாங்களோ வாங்க நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம்னு சொல்லி இவங்க எந்த அளவுக்கு பேரம் பேசுறதுல திமுக எந்த அளவுக்கு கில்லாடிகள் அப்படின்றது தெரியும். அப்போது இன்னைக்கு தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் கூட்டணி அமைக்கிறதுக்கு முக்கியம் இல்லை, பொருந்தா கூட்டணியாக நீங்கள் அமைச்சிடக்கூடாது, அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கு ஒவ்வாமல் போயிடக்கூடாது. அப்போ நீங்கள் அதுக்கு அந்த இது வந்து திமுகவுக்கு என்றைக்குமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் 10 கட்சி 5 கட்சி எத்தனை வருதோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு உன்ட்ட 10 ஓட்டு இருக்கா வா தம்பி எடுத்துக்கிறேன், உன்ட்ட 100 ஓட்டு இருக்கா வா தம்பி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க கூட கூட்டணியை அமைப்பாங்க. கூட்டணி இல்லாமல் திமுக தனித்து களம் கண்டதா இது வரைக்கும் வரலாறே கிடையாது. இவங்களோட 75 வருட வரலாறுல தனித்து அரசியலில் தேர்தலில் வந்து களம் கண்டதே கிடையாது இவங்க. அப்போ கூட்டணி தான் இவங்களோட பலம் அப்படிங்கும்பொழுது, கூட்டணி இல்லைன்னா அவங்க வந்து ஒரு நொண்டிக்கால் குதிரை மாதிரி பொய்க்கால் குதிரை மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ இந்த காங்கிரஸ் கலண்டு போகுது அப்படின்னா அதுக்கு இன்னும் என்ன பேக்கப் எடுக்கலாம், யார் யாரை உள்ளே இழுக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு அவங்க வந்து தேமுதிகவை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததுக்கு அப்புறம் திமுக கூட்டணிக்கு இது பலம் சேர்க்க விதமாக இருக்காம? தேமுதிக பலவீனமாக இருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். திமுக அப்படிங்கிறது வந்து மூழ்கிட்டு இருக்க கப்பல், அது கட்டாயம் தோல்வி அடைய தான் போகுது அப்படின்றது வந்து 100% உண்மையாக தெரிஞ்சது. அப்போ இந்த நேரத்தில் வந்து என்டிஏ கூட கூட்டணி வைக்காம எதற்காக வந்து திமுக கூட போய் அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க பிரேமலதா அவர்கள் அப்படின்றது வந்து உண்மையாலுமே ஒரு வருத்தத்தக்க ஒரு செய்தி தான் இது. மூழ்கிட்டு இருக்க கப்பலில் போய் யார் யாருனாலும் என்ன ஆவாங்க, அவங்களும் சேர்ந்து தான் அதில் மூழ்கி தான் போவாங்க. ஸோ உண்மையாலுமே வந்து அவங்க இப்போ எல்லாரும் போட்டுட்டு இருக்க மாதிரி கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது அப்படின்ற மாதிரி கேப்டனோட ஆன்மா வந்து இதை எப்படி ஏற்றுக்க போகுது அப்படின்றது தான் எங்களுக்கு வந்து புரியல. ஏன்னா எந்த காலத்திலையும் வந்து திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து அவர் ஏற்றுக்கிட்டதே கிடையாது. எந்த அளவுக்கு இவங்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ கவுண்டர் கொடுத்துருக்காரு, இவங்களோட ஊழல்கள் எல்லாம் புட்டு வச்சிருக்காரு, இவங்களோட குட்டுக்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத வந்து இன்னைக்கு சமூக வலைதளம் முழுக்க பரவி இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும், என் காசை போட்டு என் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சு வந்த ஒரு மனுஷனை மீடியாக்களை கையில் வச்சுக்கிட்டு ஒரு குள்ளநரித்தனமா எப்படிலாம் இந்த அரசு வீழ்த்துச்சு, இந்த திமுகங்கிற ஒரு கட்சி வீழ்த்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அதை தெரிஞ்ச யாருமே கேப்டனோட ஃபேன்ஸ் யாருமே வந்து இதை வந்து நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே மேம், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்குள்ளே இணையறதுக்காக வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு ப்ளஸ் வந்து எந்த தொகுதிக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த தொகுதி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்காக இந்த கூட்டணி வந்து முடிவு பண்ணுறதுக்காக வந்து அமைச்சர் ஏவா வேலுவும் சிஎம் சாரோடைய மருமகனாக சபரிசனும் 2 பேர் தான் இணைந்து வேலை பார்த்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல். அதை எப்படி மேம் பார்க்குறீங்க? இல்லை, இது நம்ம ஏற்கனவே இங்கே திமுகவில் வந்து தேமுதிக வந்து எப்படி மதிக்கிறாங்க, அவர் ராஜகணப்பன் என்ன சொன்னார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இவங்க ஏற்கனவே திமுக அவங்கவுங்களுக்கு அந்த கட்சியில் இருக்கிறவங்க எங்களுக்கு இந்த தொகுதின்னு சொல்லி அதில் வேலை பார்த்து வச்சுருப்பாங்க. அந்த தொகுதி
தொகுதியை போய் இவங்க கேட்டால் கொடுப்பாங்களா தேமுதிகவுக்கு? அப்போ இது ஒரு பிரச்சனை தான் வரும். அதே போல் தேமுதிகவை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒப்புக்கு சப்பானியாக கூட இணைச்சிட்டு இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டது போக மிச்சம் என்ன தொகுதி இருக்கோ அதை தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது தேமுதிகவில் இருக்கிற நிர்வாகிகள் அவங்க எலெக்ஷனுக்காக அவங்கவுங்கள தொகுதியில் வேலை பார்த்து வச்சுருப்பாங்க. அப்போ அந்த தொகுதியை வந்து இவங்க கொடுக்கல அப்படின்னா அந்த நிர்வாகிகள் எப்படி தொய்வாயவங்களா இல்லையா? அவங்க திமுகவோட சேர்ந்து வேலை பார்ப்பாங்களா? இது போல் பல பிரச்சனைகள் இருக்குது. எப்படி வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கன்ஃபார்ம் அவங்களுக்கு, அதுவும் இவங்க வந்து அடுத்த முறை ஆட்சி அமைச்சு இதெல்லாம் பண்ணும் பொழுது, அப்போ எதற்காக இவங்க வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்த கட்சியை கொண்டு இணைக்கிறாங்க அப்படின்னா, கட்சி கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனம் மாதிரி. ஏன்னா போன தேர்தலே வந்து அவங்களோட பர்சன்டேஜ் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருந்தது, ஓட் ஷேர் ரொம்ப குறைஞ்சிருந்தது. அப்போ அவங்க கவனிச்சு என்ன பண்ணிருக்கணும், தொண்டர்களிடையே வெகரிசாக வந்து ஒரு மீட்டிங் போடுறதாகட்டும், மாநாடு நடத்துறதாகட்டும், தொண்டர்களை சந்திக்கிறது, நிர்வாகிகளை சந்திக்கிறது, அந்த மாதிரியான வேலைகள் பார்க்கறத விட்டுட்டு தொண்டர்களோட மனநிலைக்கு முற்றிலும் மாற இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது வந்து இன்னுமே அவங்களோட பர்சன்டேஜை வந்து பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுக்கான அபாயம் இருக்குது. ஓகே மேம், ஏற்கனவே திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு கேட்டுட்டு இருக்காங்க. இடதுசாரிகள் அமைப்பிலும் வந்து நாங்கள் இரட்டை இலக்கில் சீட் கேட்போம், அதுபோல் விசிகாவும் கேட்டுட்டு இருக்காங்க மேம். இந்த நேரத்தில் தேமுதிக வந்து திமுக கூட்டணி வச்சிருக்கிறது வந்து கூட்டணி நெருடலை ஏற்படுத்தாது? கட்டாயமாக ஏற்படுத்தும். அங்கேயே அருமையான குழப்பத்திலையும் பிரச்சனையிலையும் இதுலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. மேபி என்ன நினைக்கிறாங்க திமுகனா, இந்த காங்கிரஸ் கிளம்பி போயிடுச்சுன்னா, தாவேகா போயிடுச்சுன்னா, அந்த இடத்துல இவங்களெல்லாம் வச்சு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அக்காமடேட் பண்ணி எல்லாருக்கும் சீட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி திமுக நினைக்கிறாங்களா? இல்லை காங்கிரஸ் வந்து ஒரு வேஸ்ட் பேக்காக நினைக்கிறாங்களா? இவங்களே இதுக்குப்பா இவங்கள மூட்டையை நம்ம தூக்கி சுமக்கிறோம் அப்படின்ற மாதிரி திமுகவில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளப்புங்க இவங்க வேண்டாம், காங்கிரஸே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க, ஒன்றே எங்களுக்கு தன்மானம் வேணும், சுயமரியாதை இல்லாமல் இந்த கூட்டணியில் கொண்டு போஸ்ட் அடிச்சு விட்றாங்க, கிளம்பலாம் வெளியில் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ நாளைக்கு தேமுதிகவுக்கு என்ன மரியாதைங்க கொடுப்பாங்க? தேமுதிகவில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி அவங்க சீட்டு கொடுப்பாங்க? தேமுதிக நிர்வாகிகளுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க? அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் போயிட்டுருக்கு. இனி வரும் காலங்களில் தேமுதிக நிர்வாகிகள் வந்து எப்படி இதை அணுகிறாங்க, எப்படி அவங்க ட்வீட் போடுறாங்க, என்ன ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்ப என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கூட்டணி எப்படி இணக்கமாக போகுதா, இல்லை இதுக்குள்ளேயும் குளறுபடியாக நடக்க போதா அப்படின்றது இனி வருங்காலங்களில் தெரியும். ஓகே மேம், நம்ம தேமுதிக வந்து கடந்த 2 மாத காலமாகவே வந்து அதிமுக கூட்டணியிலே தான் தேமுதிக இணையுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருந்துச்சு மேம். இப்போ கூட வந்து அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூட சொல்லியிருந்தாரு, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், கூட்டணி வந்து ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேம். ஆனால் எதிர்பாராத விதமாக ட்விஸ்ட்டாக வந்து மாறி இருக்குல்ல மேம், இது வந்து அதிமுக எப்படி மேம் இருக்குது? அதிமுக கூட்டணிக்கு எப்படி இருக்குது? அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி வலுவாக தான்ப்பா இருக்குது. என்டிஏ கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, வலுவாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை ஃபார்ம் பண்ணிட்டதுனால என்டிஏ கூட்டணியோட தொண்டர்களும் இணைந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி மதுராந்தகத்துக்கு மோடி அவர்கள் வந்தபொழுது என்டிஏ கூட்டணியை சேர்ந்த அனைத்து கூட்டணி தலைவர்கள் மட்டும் கிடையாது, கூட்டணியில் இருக்க தொண்டர்களும் ஒருங்கிணைஞ்சு எல்லாரும் ஒன்றா வேலை பார்த்தாங்க, எல்லாரும் ஒன்றா அங்கே வந்து இருந்தாங்க. ஒரு நாள் முழுக்க ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல் எல்லாரும் இருந்துட்டு போனாங்க. அதே போல் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுமே என்டிஏ கூட்டணி ஆர்ப்பாட்டங்களாக தான் நடக்குது. மக்கள் பிரச்சனைக்காக என்டிஏ கூட்டணியாக தான் களமிறங்குறாங்க, தலைவர்கள்லேருந்து தொண்டர்கள் வரைக்கும். ஸோ அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிணக்கம் வந்துருச்சு, அவங்க எல்லாரும் ஜெல் ஆகிட்டாங்க. அவங்களோட தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாங்க. தேர்தல் பணிகள் ரொம்ப ஜரூராக நடந்துகிட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணி பலம் வாய்ந்ததாக இருந்துட்டு இருக்கு. இவர் அமமுகலேருந்து இவர் வராதது ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க, அவரும் இணைஞ்சிட்டாரு. அவரும் நாங்கள் வந்து எங்களுக்குள்ள பங்காளிகள்ப்பா, எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு அவரும் வந்ததுக்கப்புறம் இது இன்னுமே பலமாயிடுச்சு. அப்படி இருக்கும்பொழுது இந்த பக்கம் திமுகவில் இன்னும் கூட்டணியே இன்னும் முடிவு பண்ணலை. இன்னும் அவங்களுக்குள்ள காங்கிரஸ் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு, கம்யூனிஸ்ட் நாங்கள் இன்னும் கூட சீட்டு கேட்பாங்க. இப்போ தேமுதிக உள்ளே வந்திருக்காங்க, தேமுதிகவை இவங்க எப்படி அக்காமடேட் பண்ணுவாங்க, அப்போ எப்படி சீட்டு கொடுப்பாங்க? ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்களுக்கே சீட்டு கொடுக்க முடியாமல் திமுக திணறிக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்களையும் சேர்க்குறாங்க அப்படின்னா அப்போ அங்கே ஏற்கனவே உள்ளே இருக்கவங்களுக்குள்ள புகைச்சலும் பிரச்சனைகளும் அதிகமாகும். அப்போது திமுக கூட்டணி அப்படிங்கிறது வந்து கடுமையான ஒரு குழப்பமான கூட்டணியாக ஒரு பிரச்சனையிலும் குழப்பத்திலே ஓடிட்டு இருக்கு. ஆனால் என்டிஏ கூட்டணிங்கிறது தெளிவாக ஃபார்ம் ஆகி கரெக்டாக அவங்க இதாகிட்டு அவங்க தொண்டர்களோடு சேர்ந்து அவங்களோட பணியை, கட்சி பணியை, தேர்தல் பணியை அவங்க நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறப்போகுது அப்படிங்கிறது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெளிவாக தெரியுது. திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிடையாது, இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வெத்து வாய்ச்சவடால் விளம்பர மாடல், ஃபோட்டோ ஷூட் நடத்தியே இவங்க எல்லாத்தையும் இது பண்ணிடலாம். தமிழகத்தில் கேவலமாக ஆட்சி நடந்தாலும் பெண்கள்லாம் சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துப்பாரு. குழந்தைகளுக்குலாம் இங்கே பாலியல் பிரச்சனைகள் இருக்குது, ஃபோக்ஸோ இருக்குனாலும் குழந்தைகள்லாம் அப்படியே துள்ளி குதிச்சு விளையாடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துப்பாரு. அங்கே எங்கே போனாலும் வெள்ளத்தில் தண்ணி மிதந்துக்கிட்டு இருக்குது, வீட்டுக்குள்ளே தண்ணினா எங்கேயாவது ஒரு மேட்டான இடத்துல போய் ஒரு நின்று பாருங்கள் தண்ணியே இல்லைன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துப்பாரு. அந்த மாதிரி ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு திமுக தலைவர். அதே போல் இந்த மாய உலகத்தில் இருக்கார், நாங்கள் தான் ஜெயிச்சிட போகிறோம்னு கள நிலவரமே தெரியாத ஒரு பொம்மை முதல்வர் அப்படின்ற ஒரு விமர்சனம் இது வரைக்கும் இந்த தமிழக வரலாற்றில் எல்லா முதல்வர்களையும் எப்படி வேணா சொல்லியிருக்காங்க. ஒரு பொம்மை முதல்வர்னு பேர் எடுத்தவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா நாட்டில் என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல. அங்கே விவசாயிகளோட நெற்பயிர்கள்லாம் மூழ்கி போயிடுச்சு, என்னையா நடக்குதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்தில் போய் நிற்கிறாரு. என்னப்பா அப்படின்னு அந்த இதை வாங்கி பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. என்னங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, எங்கே முழிச்சு, அதெல்லாம் கிடையாது,
ஆனால் எதிர்கட்சிக்காரங்க பொய் சொல்றாங்க. அங்கேயும் நேர்ல போகவே இல்லை மேம், இங்க தான் போக மாட்டாருப்பா. அவர் கரும்பு காட்டுக்குள்ள போனாலே சிமெண்ட் ரோடு போட்டு தான்ப்பா போவாரு. அவர் எப்படிப்பா விவசாய நிலத்துல கால் வச்சா அவருக்கு ஷூ அழுக்காயிராதா, ஷூ சேராயிராதா? அங்கெல்லாம் அவர் போக மாட்டாரு. அவருக்கு நிலவரமே தெரியலப்பா, போக வேணாம், நிலவரமே தெரியல. அவர் என்ன சொல்றாரு, அப்பெல்லாம் ஆகலையே, எல்லாம் எதிர்கட்சிக்காரங்க பொய் சொல்றாங்கன்னு பிரஸுக்கு முன்னாடி சொல்றாரு. அங்க விவசாயிகள் கதறிக்கிட்டு இருக்காங்க, வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இங்கே இவர் என்ன சொல்றாரு, அப்படிலாம் நடக்கலைங்கிறாரு. அப்போ நாட்டு நடப்பே தெரியாத, நிலவரமே தெரியாத முதல்வர் வந்து முரசொலி பேப்பர் மட்டும் படிப்பார் போல இருக்கு, கலைஞர் நியூஸ் மட்டும் பார்ப்பார் போல இருக்கு. அதனால அவருக்கு அப்படியே அழகா வாழ்க வாழ்க, கலைஞர் நாமம் வாழ்க, ஸ்டாலின் நாமம் வாழ்க, பாலாரும் தேனாரும் ஓடுது, மக்கள்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்காங்க, மாதம் மும்மாறி பொழிகிறது மண்ணா அப்படின்னு அவங்க புகழ் பாடிக்கிட்டு இருக்காங்களா, அதை மட்டுமே படிச்சுட்டு அப்படியே புகழ் மயக்கத்தில் அப்படியே இருக்கிறார் முதல்வர். 2026 தேர்தலுக்கு இறங்கி போவாங்க பாருங்க, அப்பதான் இவங்களுக்கு கள நிலவரம் யதார்த்தம் என்னன்னு தெரியும். மக்கள் எவ்வளோ கடுப்புல இருக்காங்க, எவ்வளோ விரக்தியில் இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் துரத்தி அடிக்க போறாங்க அப்படின்றது வந்து எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்றப்பதான் இவங்களுக்கு தெரியும். பல்வேறு கருத்துக்களை பரிந்தமைக்கு நன்றி மேம். நன்றி.